மத்திய வருவாயில் மாநில அரசுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் திமுக உயர்நிலை செயல்திட்டக் குழு ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல்திட்டக் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் உள்ளிட்டவை தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம், மணிப்பூர் வன்முறைக்கு பாஜக பொறுப்பேற்க வேண்டும், மத்திய வருவாயில் மாநில அரசுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் 16வது நிதிக்குழுவின் அறிக்கையில் முழுமையாக இடம்பெற வேண்டும், அதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு எதிராக OST பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2018ஆம் ஆண்டு KS அதியமான் இயக்கத்தில் உதயநிதி ஆனந்தி நடிப்பில் ஏஞ்சல் என்ற படம் தொடங்கப்பட்டதாகவும் படப்பிடிப்பு 80% நிறைவுற்ற நிலையில் எஞ்சிய காட்சிகளை உதயநிதி நடிக்கவில்லை எனவும் கூறி ராமசரவணன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை நிராகரித்து கூறிய உதயநிதியின் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காலதாமதமாகவும் தெளிவில்லாமலும் தொடரப்பட்ட ராமசரவணனின் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என உதயநிதி தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து மனுவை ஏற்றுக்கொண்ட OST பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளிகள் திருந்தி வாழப்போவதாக கூறி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் சென்னை பெரம்பூரில் ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சம்போ செந்தில் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது கூட்டாளிகளான யுவராஜ், ஈஸ்வரன் ஆகியோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். கூடா நட்பு, தவறான வழிநடத்துதல், முன்னேறுவதற்கு சாதகமற்ற புறச்சூழல் உள்ளிட்டவற்றால் தங்களது வாழ்க்கை தவறான பாதைக்கு சென்றுவிட்டதாக அவரது மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். பொய் வழக்கு, கால் உடைப்பு, மீண்டும் மீண்டும் சிறை என்ற வாழ்க்கை பயணம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இனி திருந்தி வாழ தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் இருவரும் தங்களது மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். சென்னை மதுரவாயில் பைபாஸ் சாலையில் அதிவேகமாக வந்த BMW கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ராபிடோ ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். தியாகராய நகரைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்பவர் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பின்னால் அதிவேகத்தில் வந்த BMW கார் மோதியதில் 20 அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்ட பிரதீப் குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து காரை ஓட்டிச் சென்ற நபர் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றார். தகவல் என்று சென்ற கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் ஸ்க்ரூ டிரைவரால் கணவன் தாக்கியதில் காயமடைந்த பெண்ணை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் கருத்து வேறுபாடு காரணமாக அவரது மனைவி பிரிந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் மணிகண்டனின் மனைவி பிருந்தா கடந்த ஓராண்டாக நாமக்கல்லில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நாமக்கலுக்கு வந்த ஆட்டோ ஓட்டுநர் தனது மனைவி வேறொருவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட அவர் தான் மறைத்து வைத்திருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து மனைவியை தாக்கினார். இதில் காயமடைந்து சாலையில் சரிந்து விழுந்த பெண்ணை அப்பகுதியினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக மீனவர்களின் படகுகளை கடற்படையினர் பயன்படுத்திக் கொள்ள இலங்கை அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைபிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகியுள்ளது. இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக மீனவர்களின் படகுகளை கடற்படையினர் பயன்படுத்திக் கொள்ள இலங்கை அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரிலிருந்து 5 படகுகள், யாழ்ப்பாணத்திலிருந்து 8 படகுகள் என மொத்தம் 13 படகுகள் இலங்கை கடற்படையின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் மன்னார், மயிலட்டி ஆகிய துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ள படகுகளை பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை அரசின் இந்த புதிய முடிவால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியை ஒட்டி தூய்மைப் பணியில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்களின்றி பணியாற்றியதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம்
உருவாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் உணவுக்கூடம், கலையரங்கம், பேருந்து நிழற்குடை உள்ளிட்டவற்றின் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்களின்றி குப்பைகளை அகற்றியதாகவும், சாலையோரங்களில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு தூளை போட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த சமூக ஆர்வலர்கள் அலட்சியமாக செயல்பட்ட பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். நிர்வாக காரணங்களால் சென்னை விமான நிலையத்தில் 12 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று புவனேஸ்வர், கொல்கத்தா, பெங்களூரு, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல 6 புறப்பாடு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதேபோல் சென்னைக்கு வரவேண்டிய பெங்களூரு, திருவனந்தபுரம், சிலிகுரி உள்ளிட்ட வருகை விமானங்களின் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. ரத்து செய்யப்பட்ட 12 விமானங்களும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் எனவும் நிர்வாக காரணங்களால் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள குப்பை தரம் பிரிக்கும் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. கோவை மாநகராட்சி குப்பை தரம் பிரிக்கும் கிடங்கில் ஏற்பட்ட தீ மளமளவென பரவி பற்றி எரிய தொடங்கியது. தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் கரும்புகையை சூழ்ந்துள்ளதால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலூரில் குழந்தை பாலகன் ஐயப்ப சுவாமி ஆலய கும்பாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகம் நடைபெற்றது. கொசப்பேட்டையில் அமைந்துள்ள குழந்தை பாலகன் ஐயப்ப சுவாமி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசங்களில் வைத்து 2 நாட்கள் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. மேலும் மகா பூர்ணாகுதியும் மகா தீபாராதனைகளுடன் மேளதாளங்கள் முழங்க கலசங்களில் உள்ள புனித நீர் குழந்தை பாலகன் ஐயப்ப சுவாமிக்கு, பெருமாள், குரு பகவான், நாகாத்தம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.